வணக்கம். இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க். நான் உங்கள் நண்பன். இன்றைய தினத்துல ஜனநாயகன் படத்துல ஒரு தேவையில்லாத ஒரு காட்சி இருக்கு. அது எங்களை வச்சுதான் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் போராட்டம் பண்றாங்க, கருப்பு கொடி காட்டி. அது என்னன்னு பார்த்திருப்போம். அடுத்ததா பாத்தீங்கன்னா விசிக நிர்வாகி ஒருத்தர் விஜய் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அதை பத்தியும் இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்த்துருவோம். இந்த ரெண்டு விஷயங்களை பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதோ இங்க தெரியல QR கோடை பயன்படுத்தி நம்ம சேனலுக்கு நிதி உதவி செய்ய முடிஞ்சா செய்யுங்க. சரி, ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகுமா? முதல்ல ஜனநாயகன் படத்தினுடைய நியூஸுக்கு வந்துடலாம். பெண்கள் கருப்பு கொடி காட்டிட்டு இருக்கிறாங்க. ஏமா கருப்பு கொடி காட்டிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நிருபர்கள் கேட்கறாங்க. கேட்ட உடனே ஜனநாயகன் படத்துல கைய உடைக்கிற மாதிரி நாங்க பெண்கள் குழந்தைகளை துன்புறுத்துற மாதிரி எங்களை காட்டுறாங்க. அதனாலதான் நாங்க இந்த மாதிரி போராட்டம் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஜனநாயகன் படம் இன்னும் வெளியவே வரல. ஸோ திருட்டு விசிட்டை பார்த்தோன்னா குற்றம். அது கடுமையான ஒரு தண்டனை இருக்கு. இந்த பெண்களுக்கு யாரை தூண்டி விட்டுருப்பாங்க? யார் இந்த பெண்களுக்கு ஜனநாயகன் படத்துல இந்த மாதிரி காட்சி இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க? நேரம் என்ன பண்ணு தெரியுமா? அந்த கருப்பு கொடி காட்டிட்டு இருக்க இந்த பெண்கள் எல்லாம் கூட்டிட்டு போய் உங்களுக்கு எப்படி ஜனநாயகன் படத்துல இந்த மாதிரி ஒரு சீன் இருக்கு உங்களுக்கு தெரியும்? எப்படி நீங்க பாத்தீங்களா? யாராச்சும் பார்த்து சொன்னாங்களா அப்படின்னு கேட்கணும். ஒருவேளை பார்த்து சொன்னாங்கன்னு சொன்னா அவங்கள பிடிச்சி தர வேண்டிய மரியாதை தரணும். இல்லைன்னு சொன்னோம்னா உண்மையிலே அந்த மாதிரி காட்சி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே தெரியல. படம் பார்த்துருந்தா கண்டிப்பா அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். நீங்களாம் படம் பார்த்துருக்க மாட்டீங்க அப்படின்னு நம்பிக்கையோடு தான் நான் பேசிட்டு இருக்கேன். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு படம் ரிலீஸே ஆகல. அது திருட்டுத்தனமா எடுத்து அந்த எடிட்டர் அப்படிங்கிற ஒரு ஆள் இன்னொரு இன்ஜினியருக்கு வித்து அந்த ஆள் என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா பெருந்தொகையை கொடுத்து வாங்கி அந்த படத்தை திருட்டுத்தனமா ரிலீஸ் பண்ணிட்டான். அவனை அரெஸ்ட் பண்ண போகும்போது கிட்டத்தட்ட அவன் உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கிட்டான். இப்போ என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு இழுப்பறியில் இருக்கு. அது அடுத்தபடியா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது உமாசங்கரையும் அந்த பிரசாத்தையும் ரெண்டு பேரும் என்ன பண்றதுன்னு போலீஸ் அடுத்த கட்ட நடவடிக்கையா பார்க்கலாம். இந்த ரிசல்ட் முடிக்கிட்டோம், அதுக்கப்புறம் வச்சு செய்யலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, அது இருக்கட்டும். இப்ப அந்த படத்தினுடைய காட்சி உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? திருட்டு விசிட்ல பாத்தீங்களா? இல்ல யாராச்சும் பார்த்து சொன்னாங்களா? இல்ல உங்க மொபைல் உண்மையிலே அந்த போன் டவுன்லோட் பண்ணீங்களா? இதெல்லாம் அவங்க விசாரிக்கணும். விசாரிச்சு அந்த பெண்கள் பிடிச்சி கருப்பு கொடி எதுக்காக காட்டுறீங்கன்னு சொல்லிட்டு விளக்கமா, அதாவது கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அதனால என்ன வேணாலும் சொல்லலாம், யாரு வேணாலும் தூண்டி விடலாம், என்ன வேணாலும் பேசலாம். அதாவது விஜய் சார் மேலதான் இப்ப எதனாலும் பேசிக்கலாமே, பிரச்சனை இல்லையே. ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் தான் எதையுமே கண்டுக்கிறது இல்லையே. அதனால படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இதுவரையிலும் அவர் ஒரு பேட்டி கூட கொடுக்கல. என்ன தெரியுமா, படம் ரிலீஸ் ஆயிடுச்சு போய் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் பொறுமையே இருக்காரு. அவருக்கு இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய காலம் வெகு தொலைவில் இல்லை, கூடி சீக்கிரம் வருது. உண்மையிலே சொல்றேன். அதாவது காசு ஒரு 1000 2000 நம்ம கையில கொடுக்குறாங்க, கருப்பு கொடி எடுத்துட்டு போய் விஜய்க்கு எதிராக காட்டுங்க, அவர் பேரை கெடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உந்துதல் பண்றாங்க பாத்தீங்களா? நாளைக்கு இதே சூழ்நிலை மாறிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட நிலைமையெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அது கஷ்டம் தானே. அது இந்த மாதிரி ஒரு ஆள் மேல நம்ம ஏன் அவதூறு பரப்பணும் அப்படின்னு ஒரு மைண்ட் உங்களுக்கு வரும்ல. அது ஃபர்ஸ்ட் ஏன் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் நான் கேட்கறேன். ஜனநாயகன் படத்தை இப்போ ரிலீஸ் விஜய் சாரே பண்ணி தியேட்டர்ல வந்திருந்து இந்த மாதிரி எல்லாரும் விமர்சனம் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம படத்தை பார்த்தேன். நான் இந்த மாதிரி ஒரு காட்சி இருக்குது, மனசை உறுத்துது, அதனால இந்த காட்சி நீங்க வைக்காதீங்க, இந்த காட்சி மிக தப்பு அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா இதுக்கு நானும் தலைவணங்கி பொறுப்பேற்கிறேன். இன்னும் படமே வெளியே வரல. நீங்க பார்த்துருக்கீங்கன்னா எப்படி பார்த்தீங்க, அது எந்த வகையில பார்த்தீங்க, எந்த சப்சைட்ல டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கேள்விகள் எழுப்பப்பட்டு அந்த வெப்சைட் எப்படின்னு உங்களுக்கு தெரியும், இது சட்டப்படி பார்க்கறது குற்றம், இதெல்லாம் போட்டு உங்க மேலேயே அந்த கேஸ் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்னும் தெரியாத அப்பாவி மக்களே இப்படி 1000 500 போய் மாட்டிக்கிட்டு இந்த மாதிரி தேவையில்லாத சிக்கல்ல மாட்டிக்காதீங்க. தயவு செய்து சொல்றான், 1000 2000 கொடுத்துட்டு சொல்லிட்டு நவுந்துருவான். கடைசியில கருப்பு கொடி விஜய் மேல காட்டுறேன், வெள்ளை கொடி காட்டுறேன், புழு கொடி காட்டுறேன், இல்ல கிளிப்பச்சை கலர் கொடி காட்டுறேன்னு சொல்லிட்டு நீங்க போய் மாட்டிக்காதீங்க. வச்சு செஞ்சு விட்டுருவாங்க. அப்புறம் கடைசியில மாட்டிக்க போறது நீங்க தான். பணம் கொடுத்தவன் அழுங்காம கண்டு போயிடுவான், எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிடுவான். கடைசியில மாட்டிக்க போறது நீங்க தான். உஷாராயிருங்க மக்களே அப்படின்னு சொல்லிதான் இந்த வீடியோவை இந்த காணொலி இதோட நிறுத்திட்டு அடுத்த காணொலிக்கு நான் போறேன். அதாவது பாத்தீங்கன்னா ஓட்டு போடும்போது விஜய் சார் ஒரு மேடையில சொன்னார். எல்லா மேடையிலும் சொல்றதுதான், ஃபைனலா ஒரு மேடையில் நல்லா ஸ்ட்ராங்கா அழுத்தி சொன்னார். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, குழந்தைகள் எப்படி மிட்டாயோ சாக்லேட்டோ கிண்டர்ஜாயோ வேணும்னா பெத்த அப்பா அம்மா கிட்ட எனக்கு இதை வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு அழுது ஆட்டம் பிடிச்சி அதை சாதிக்கிறீங்களோ, அதே மாதிரி
தாவேக்காவுக்கு விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற குழந்தையும் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. துணிமணிக்கு எப்படி அடம் பிடிச்சு ஓட்டு வாங்கி எப்படி அடம் பிடிச்சு வாங்குறீங்களோ அந்த மாதிரி விஜய் மாமா அவர்களுக்கு அடம் பிடிச்சு ஓட்டு வாங்கி கொடுங்க. இது வந்து குழந்தைகளுக்கான ஒரு உந்துதல். அதாவது பாத்தீங்கன்னா அப்பல் இருந்தே வந்து ஒரு குழந்தைகள்னாவே விஜய் சாருக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ஒரு மிடில் ஏஜில் இருக்கும் போதுல இருந்து பாக்குறேன். அது சின்ன குழந்தைங்கன்னா வந்து விஜய் சார் பாட்டுக்கு வந்து அவ்வளவு ஆர்வமா டான்ஸ் ஆடுவாங்க. சரி, ஓகே, இப்போ அதை பேசணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைகளை மையப்படுத்தி இப்போ ஒரு செயல் சொல்லிட்டார். இது விசிகே நிர்வாகி ஒருத்தர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வீட்டுல இருக்கிற பொண்ணும் பையனும் என்ன பண்ணாங்கன்னா, அப்பா அப்பா நீ விஜய் மாமாவுக்கு தான் விசிலுக்கு தான் ஓட்டு போடணும்பா, வேற யாருக்கும் போடாதீங்க இல்லைன்னா சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சுதான். இதைத்தான் அவர் சொன்னாரு. இவர் உடனே என்னன்னு கதை கட்டுறாரு, மீடியா முன்னாடி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு. அதாவது என்ன சொல்றாருன்னா, அதாவது விஜய் வந்து என் குழந்தைங்கள மனசை மாத்திட்டாரு, இந்த மாதிரி வந்து குழந்தைகள் வந்து விஜய் சார் தான் நீ ஓட்டு போடணும்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சார் வந்து விஜய் சார் ஓட்டு போடணும் அப்படின்னு என் குழந்தைங்கெல்லாம் என் மேல வந்து ரொம்ப கோவத்தில் இருக்கிறாங்க. நான் அவங்கள சமாதானப்படுத்துறதுக்குள்ள போதும் 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 போதும்னு ஆகிப்போச்சு. அதனால விஜய் வந்து ஒரு பெண் குழந்தைகளுடைய வன்முறையை கையில் எடுக்கிறாரு. இப்ப அந்த குழந்தைகளுக்கு ஒண்ணும் தெரியாத குழந்தைகளுக்கு விஜய்னா நம்ம பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டு வராரு. இது ஏன் இப்படி பண்றாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அதாவது விஜய்ங்கிறது ஒரு நடிகர். அவர் படத்துக்கு கூட்டிட்டு போன்னு சொல்லி அந்த குழந்தைங்க சொல்லும் போது உங்களுக்கு கோபம் வரல. அந்த விஜய் சார்னுடைய டான்ஸ் டிவியில போட்டா ஆடும் போது உங்களுக்கு கோபம் வரல. விஜய் சார்னுடைய நடிப்பு, விஜய் சார்னுடைய ஆக்ஷன், விஜய் சார்னுடைய ஒரு டைலாக் அந்த குழந்தைங்க பேசும்போது அஹஹான்னு பார்த்துருச்சிங்கல்ல, அப்பெல்லாம் உங்களுக்கு கோபம் வரல. விஜய் சாரே நேர்ல வந்து, அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காணொளி மூலியமா குழந்தைகளாகிய நீங்கள் வந்து எனக்கு வந்து ரசிகர்களா இருக்கீங்க, நீங்க வந்து அப்பா அம்மா கிட்ட சொல்லி எனக்கு ஓட்டு போட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாய் வழியா கேட்டது சாருக்கு கோபம் வந்துருச்சு. சாருக்கு கோபம் வந்தது மட்டும் பத்தாதுன்னு சொல்லிட்டு என் குழந்தைங்க வந்து நான் சொல்ல பேச்ச நீங்க எல்லாம் என்ன அப்பா, நான் கேட்கிறேன் என்ன அப்பா, உன் குழந்தை உன் பேச்சை மதிக்கலன்னா இன்னொருத்தருடைய பேச்சு, அதாவது ஒரு நடிகருடைய பேச்சை மதிச்சு உங்களுக்கு கேட்டதுன்னா அந்த குழந்தை அந்த நடிகர் மேலே எவ்வளவு பாசம் வச்சிருக்கோம். உன் குழந்தையுடைய ஆசையே உன்னால நிறைவேற்ற முடியலன்னா நீ வேற கட்சியில் இருக்க ரைட்டு, சரிம்மா நான் போடுறேன்ப்பா நான் போடுறேம்மா, வேலை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். குழந்தைங்களை தூக்கிட்டு போய் பட்டனை வச்சு அமுத்தும் போது குழந்தைங்க பார்த்துட்டே இருக்க போது. அப்படி ஏன் பொய் எத்தனை வாட்டி சொல்ற குழந்தைகிட்ட? நிறைய டைம் நீ பொய் சொல்லுவ, சொல்லாமலாம் இருக்க மாட்டீங்க, நிறைய வாட்டி சொல்லுவீங்க. இன்னைக்கு என்ன கிளம்பி வருவானுன்னு பாத்தீங்கன்னா, குழந்தைங்கிட்ட எப்படி பொய் சொல்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே உத்தம புத்தர குழந்தைங்கிட்ட எவங்கிட்டே பொய் சொல்றதே கிடையாது. வரலாம் ஏதாவது போயிட்டு வரான்னு சொல்லிட்டு பள்ளிக்கூடத்தில் விட்டுட்டு வெளியே வந்து அப்பா ஒரு 10 நிமிஷம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு குழந்தை பள்ளிக்கூடத்தில் விடும்போதே ஆரம்பிச்சிடுற அவங்கள பொய். அப்புறம் சொல்லி இதெல்லாம் நிறைய இன்னும் இருக்கு சொல்லலாம்னு பார்த்தா டைம் கிடைக்காது. சரி, ஓகே. உடனே என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா வெஞ்சன்ஸ் எடுக்கிறாங்களாம். என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது விஜய் சார் வந்து குழந்தைங்களை வந்து கெடுத்துட்டாரு, அதாவது பாத்தீங்கன்னா மனநிலையை மாத்திட்டாரு, குழந்தைங்களை வந்து ஒரு மென்டாலிட்டி அவருடைய மைண்டை மாத்தி தாம் வசம் இழுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நான் கேட்கிறேன், குழந்தைங்கன்னா அப்படிதான் இருக்கும். குழந்தைங்களுடைய இதே அதுதான், அவங்களுடைய மென்டாலிட்டியே அதுதான். தாபார் நிலாவை பாரு, அதை பாரு நிலா பிடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுறாங்கல்ல. அம்மா அங்க பொய் சொல்லல, அம்மா வந்து இந்த விளையாட்டு காட்டுறாங்க. இது போலதான் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, சரி ஓகேம்மா நான் விஜய்க்கே ஓட்டு போட்டுறேன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ஆறுதலுக்காக போய் ஓட்டு போட்டு வரணும். அல்லது வந்து இல்லப்பா விஜய் தப்பானாலே அந்த அவர்களும் ஓட்டு போடக்கூடாது, நம்ம வந்து நம்ம கட்சிக்காக தான் ஓட்டு போடணும், நம்ம ஜாதி நம்ம மதம் நம்மளுடைய ஆளு இவங்களுக்கு தான் நம்ம ஓட்டு போடணும், விஜய்க்காக தனிப்பட்ட முறையில் நம்ம போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகிட்ட வந்து ஒரு விஷத்தை விதைச்சிட்டு உண்மையை சொல்லிட்டு நீ போய் ஓட்டு போட்டுட்டு வா. உன்னை யார் வேண்டான்னு சொன்னாங்க? இன்னும் விஜய்க்குன்னு கண்டிப்பா வந்து நீங்க போட்டியே ஆகணும் பாப்பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்துங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ட்விஸ்ட் எல்லாம் பண்ணல. விஜய் சார் வந்து ஒரு நார்மலான ஒரு செய்தி தான் சொல்றாரு. அந்த செய்தி ஏத்துனா கடந்து போ, அவ்வளவுதான் விஷயம். இதுல என்ன போய் பெருசு? அதை வந்து எடுத்துக்க முடியாம சில பேர் வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஆர்வ கோளாறுல பண்றாங்க. சரி பண்ணிட்டு வந்து அவங்களோட உரிமை. ஏன்னு கேட்டீங்கன்னா விஜய் சார் மேல எல்லாருமே ஆளுக்கு ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க, நம்மளும் ஒரு ரிவெஞ்ச் எடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு யாரை தொட்டா இப்ப ஃபேமஸ் ஆக முடியும்? விஜய் சாரத்தோட தான் ஃபேமஸ் ஆக முடியும். சரி விஜய் சாரத்தோடு நம்ம ஃபேமஸ் ஆகுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் கிளம்பி இருக்கு. அந்த குரூப்புக்கு அடுத்த வீடியோ இருக்கு. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.